ஹலோ கைஸ், இன்னும் 4 நாட்களில் தொடங்க இருக்க பிக் பாஸ் சீசன் 8ல் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு சொல்லி கமல் சாருக்கு பதில் விஜய் சேதுபதி சார் களமிறங்கியிருக்காரு. இந்த சீசனில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரப்போகிற கண்டஸ்டன்ட்ஸ் இவங்க தான் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. நமக்கு வந்த தகவல் படி இந்த 5 பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அவங்க யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இந்த 5 பேரில் உங்களுக்கு பிடிச்சவங்க யாருன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. பால் டபானிஸ் சமீபத்தில் வெளியான இவரோட சாங்ஸ்லாம் இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. எல்லா சீசன்லேயும் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் இசைக்கலைஞராக இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த சீசனில் அனீஸ் கலந்துக்க போகிறது கன்ஃபார்மாக தான் இருக்கும். அடுத்தது சௌந்தர்யா நஞ்சுண்டன். இவங்க காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே மாடலிங்காக இருக்காங்க. தர்பார் ஆதித்யவர்மான்னு சில படங்களில் சின்ன சின்ன கேரக்டரில் நடிச்சும் இருக்காங்க. அடுத்ததாக டான்ஸ் மாஸ்டரான மானாட மயிலாட கோகுல்நாத். இவருக்கு இருக்க டேலண்ட் எக்கச்சக்கம். இப்போ இவர் ஒரு டான்ஸ் கிளாஸை நடத்திட்டுருக்காரு. சினிமாலையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நெக்ஸ்ட்டு விஜய் விஷால். இவர் பாக்கியலட்சுமி சீரியல் மூலமாக பிரபலமானவர். குக் வித் கோமாளி சீசன் 4லேயும் இவர் கலந்துக்கிட்டார். ஆங்கர் ஆகணும்னு மீடியாவுக்குள்ளே வந்தவர் இப்போ ஆக்டர் ஆகியிருக்காரு. இவரும் இந்த சீசனோட கண்டஸ்டன்ஸில் ஒருத்தர்னு சொல்லப்படுது. லாஸ்ட்டாக நான் சொல்ல போகிறது ஐஸ்வர்யா பாஸ்கரன் அவங்கள தான். இவங்க 1992 வெளியான ராசுகுட்டி படத்தில் ஆரம்பித்து மீரா, 6, அபியும் நானும், பஞ்சதந்திரம்னு பல படங்களில் நடிச்சிருக்காங்க. ஆனால் சமீப காலமாக பட வாய்ப்புகள் இல்லாத காரணத்தால் சோப்புகள் விற்கிறதா அவங்களோட யூடியூப் சேனலில் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிற கண்டஸ்டன்ஸில் இவரும் ஒருத்தர்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஓகே கைஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.